அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இறைவனிடத்தில் நாம் வேண்டுவது என்ன அப்படின்னு நமக்கு ஒரு பட்டியல் இருக்கும். என்னெல்லாம் இறைவனிடத்துல வேண்டிக் கொள்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டும் முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணி செய்தாய், வேண்டி நீயாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டு எனில் அதுவும் உந்தன் விருப்பு அன்றே என்று மணிவாசக பெருமான் தம்முடைய திருவாசகத்தால் நமக்கு மொழிந்துள்ளார். ஆகையினால சுவாமி கிட்ட நமக்கு என்ன வேண்டுறது அப்படிங்கிறது கவலையே வேண்டாம். நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது சுவாமிக்கு தெரியும். ஆனாலும் நம்முடைய மனமானது அவ்வப்போது சில விஷயங்களை கடவுள்கிட்ட வேண்டிதான் கேட்குது. எப்போதும் இறைவனிடத்துல நாம் வேண்டுவது கிடைக்கும். நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் நம்முடைய வேண்டுதல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வள்ளல் பெருமான் அவர்கள் அற்புதமாக கூறியுள்ளார். நமக்கு 11 வேண்டுதல்கள் ரொம்ப முக்கியமான ஒன்றாம். பொதுவாக வேண்டுதலே வேண்டாம் என்றார்கள் அருளாளர்கள். நமக்கு என்ன வேண்டுமோ அதை இறைவன் கொடுத்து விடுவான் என்றார்கள். இருப்பினும் 11 வேண்டுதல்களை வள்ளல் சுவாமிகள் வைக்கிறார். அப்படி என்னென்ன வேண்டுதல்கள் அப்படிங்கிறத கந்தகோட்டத்தில் சுவாமி அருளி செய்த அற்புதமான பாடல். இந்த பாடல் அதை உணர்த்தும். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை தரும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருமை தரும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமானவே பிடியாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமானவே பிடியாதொருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உன்னை மறவாதிருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உன்னை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தருமமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வள தலமோங்கு கந்தவேலே. தருமமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வள தலமோங்கு கந்தவேலே. தன்முக துய்யமணி முன்முக சைவமணி ஷண்முக தெய்வமணியே. தன்முக துய்யமணி உன்முக சைவமணி ஷண்முக தெய்வமணியே. ஷண்முக தெய்வமணியே, ஷண்முக தெய்வமணியே. இந்த பாடல் வள்ளலார் அவர்கள் நாம் இறைவனிடம் என்னெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறத அழகாக வரிசைப்படுத்தி பாடுகிறார். உண்மைதானே? இறைவனிடத்திலே நமக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று எத்தனையோ கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் நமக்கு என்ன வேண்டும் என்ற அற்புதமான பாடல் இந்த பாடல். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். இறைவனுடைய திருவடியை நினைக்கின்ற உத்தமர்கள், அதுவும் எப்படின்னா ஒருமையுடன் என்கிறார்கள். இந்த வார்த்தை நம்மை பலவாறு சிந்திக்க வைக்கக்கூடியது. சதா இறைவனுடைய திருவடியை மட்டும் சிந்திப்பவர்கள் என்பது இந்த பாட்டினுடைய அர்த்தம். அவனுடைய திருவடியை தாண்டி அவர்களுக்கு எந்த சிந்தனையும் இல்லை. ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். அப்படி நினைக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய உறவு எனக்கு வேண்டும்னு கேட்டார். பொதுவாக அடியார் கூட்டத்துள் நம்மை நிறுத்தி கொள்வது சாதாரண காரியம் அல்ல. அடியார்களுள் ஒருவராக இருப்பதற்கே அருளாளர்கள் ஆசை கொண்டனர். எப்போதும் ஆண்டவனை விட அடியார் பெருமக்களுக்கு சிறப்பு அதிகம். ஆதலால் அத்தகைய சிறப்பை அடைய அனைவரும் ஆசை கொண்டனர். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என்றார். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார். அப்படிப்பட்ட ஆட்களோடு உறவு கலவாமை வேண்டும் என்றார்.
பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் என்றார். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். பெரும் நெறி, தர்ம சிந்தனைகள், ஒழுக்கம், இறை சிந்தனை, இதையெல்லாம் நாம் பெரும் நெறியாக கொள்ள வேண்டும். அதே போன்று மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் என்றார். மதமான பேய், மதத்தை பேய் என்றார் வள்ளலார். அதனால அற்புதமான சிந்தனைகள் இந்த பாடலிலே உண்டு. பொய்மை பேசாதிருக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே வேண்டுகிறார். மறுவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும், உன்னை மறவாதிருக்க வேண்டும். பெண் ஆசையை மறந்துட வேண்டும். ஆனா இறைவா, உன்னை மறவாது இருக்க வேண்டும். ஒரு க்ஷணம் கூட உன்னை மறக்க கூடாது. மறந்தால் அல்லவா உன் நினைப்பு வேண்டும் எனக்கு, மறவாதிருக்க வேண்டும் என்றார். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். எத்துணை அழகான வேண்டுதல்கள்! இதை தாண்டிய வேண்டுதல்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்துருமா என்ன? இத்துணை அழகாக நமக்கு எப்படி இறைவனை வேண்டுவது என்று நமக்கு வள்ளலார் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார். அதே போன்று கந்தகோட்டத்தில் பாடிய இந்த அற்புதமான பாடலானது மிகவும் சிறப்பு. வள்ளலார் அவர்கள் கந்தகோட்டத்துள் இந்த பாடலை பாடிய பிறகு கந்தகோட்டத்தின் சிறப்பு உலகறியச் செய்தது. அழகாக பாடி முடிக்கிறார். தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே என்றார். அற்புதமான இந்த பாடலை தினந்தோறும் பாடி இறைவனிடத்தில் என்ன வேண்டுவது என்பதை மறந்து இதையெல்லாம் வேண்டுவோம். இறைவனுடைய திருவருள் பெறுவோம். நன்றி, வணக்கம்.